புள்ளி அளவு போட்டு எங்க போன கிழவி? நான் அங்கிட்டாப்பா நிக்கிறா. இந்தா புள்ளிய புடி. என்னடி ராசால நப்புன்னு இல்ல என்ன? நீ ஏன் இங்க வந்த? உனக்கு தான் உடம்பு முடியல. உனக்கு கால் நெஞ்சத்துமா? வாடி. ஐயோ ராசா, ஏப்பா என்னப்பா பண்ண? ஏப்பா அடிக்கிற? ஒரு நாள் எனக்கு சுகம் இல்லனா நீ புடிச்சு நடியா? இன்னொரு தடவை நீ கூலி வேலைக்கு போய் என்ன கேவலப்படுத்துன மவள வீட்டுக்குள்ளே வச்சு கொளுத்திடுவேன். வடகர்ப்பா இனிமே இந்த கரும இருக்கு. அண்ணே மறுபடியும் காலையை பிடிச்சிக்கிட்டு தொழில் கிளம்பிட்டாங்க. இனிமே மாடுகளும் செனதே, மாற்றவர்களும் செனதே. ஏய் பொத்திட்டுன்னு இந்த பொருள் யாருக்கா இவன்? பாவி பிரசவம் பாக்குற நரசைய மாசமாக்கிடுவேன் இருக்கே. நிறுத்து இங்க நிறுத்துப்பா. சாவித்ரி வாங்கக்கா. அங்க ஒருத்தன் பெரிய பொலிகாலைய புடிச்சிட்டு போறானே, அவன் பேர் ஐயனார் தானே? ஆமாக்கா, அதுவும் அந்த தெருவில் தான் இருக்கான். ஏன் உங்ககிட்ட ஏதாவது வம்பு பண்ணானா? அவன் எல்லாரும் இங்க வாங்க. உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம ஐயனாரு புலி அழைச்சா எலி ஏறி அடிக்குமா? என் புருஷன் மேல கல்லறிய சொன்ன பேடி பையன் எவன்டா? உன் புருஷன் ஊரை விட்டு போயிடணும். ஏன் போடும்? அவனுக்கு பெரிய வியாதி வந்திருக்கான். உன் புருஷனை ஊருக்குள்ள விட்டா எங்க எல்லா உசுருக்கும் ஆபத்தான். ஏண்டி என் புருஷன் உன் வீட்டுக்குள்ள வந்து உன் கையை பிடிச்சு இழுத்தானா? பொத்திக்கிட்டு பாடி. என் புருஷன் என் வீட்டுல தான் இருப்பான். உங்களால முடிஞ்சது பாத்துக்கங்க. வாயா. ஐயோ போலீஸ். என்ன இங்க கூட்டம்? யாரு ஐனாரு? என்ன ஏத்துறியா வண்டியில? ஏயா அவர் ஏறா வண்டியில. போடா. இவன மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுமா. அவனுக்கு ஏய் வெட்டிடுவேன். ஏய் ஓர பச வாய் கடிச்சு விடு. போடா போடா உள்ள போ. ஏய் ஏய் எதுல புடிங்க? கதவு திறடா. டேய் ஊரே கால்ற வந்து அழிஞ்சப்ப நான் கல்லட வந்தேன்டா. எனக்கு என்ன வியாதி இல்லடா. திறடா. சிப்பிபிடி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் எய்ட்ஸ் நோயாளி கண்டுபிடிப்பு வந்துருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா? கூடப்பா. So he's a patient. Endrima. Endri. ஒன்றும் இல்லை சும்மா செக்அப் தான். டாக்டர் ட்ரீட்மெண்ட் மைக்ரோ சயின்ஸ் எடுக்க போகிறது கவுன்சிலர் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ரேஞ்ச் வேண்டிய மாஸ்டரேஷன் இது பெடிகார்டியா சிம்டம்ஸ் ஆஃப் ஓரல் கேண்டிடைட்டிஸ். அப்ப பாண்டி கிளாஸ் கழி ஒரு டீ போடு. கழிப்பட்ட வந்து காதை பார்த்தாலும் எய்ட்ஸ் ஒரே பேச்சா இருக்கே. அப்படினா என்னப்பா? அது ஒரு தொத்து நோய்ப்பா. ஆப்பிரிக்கா குரங்குல இருந்து மனுஷனுக்கு தொத்திக்கிருச்சான். பேப்பர்ல போட்டுருக்கு. அட பாவிகளா, இந்த மனுஷ பையில குரங்கையும் விட்டு வைக்கலையா? விட்டுருவாங்களா? ஏப்பா இந்த நோய் பொம்பளை சீக்குங்கிற பேர்ல கொள்ள நாளா நம்ம நாட்டுல இருக்கு. இப்பதான் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க. சரியா சொன்னானே. நம்ம ஊர் பெரிய கூடாயும் கூட இந்த வியாதி வந்தான் செத்தாரு. ஏ கோட்டா, என்ன மச்சான்? ஆம்பளை படுத்துக்கிட்டா ஐயனாருக்கு வந்த நோய் வருமாம்டா. என்னது? ஆம்பளையுமா? ஆமாமாப்ளா. ஐயா என் புருஷன் பேர் ஐயனாரியா? அவர் எங்கேயா இருக்காரு? தெரியாதுமா. அங்க போய்
ஏன் நீங்க தான் அடிச்சு வச்சிருக்காங்க? அவர் என் புருஷையா, நான் அவரை பார்க்கணும். கொஞ்சம் திறந்து விடுங்கய்யா. அதெல்லாம் திறந்து விட முடியாதுமா. எதுக்கு அவரை அடிச்சு வச்சிருக்கீங்க? கொலையா செஞ்சுட்டாரு அவரு. பொது சுகாதார சட்டத்துல உன் புருஷனை கைது பண்ணிருக்கு. நோய் குணமாயிட்டா அவனை வெளியே விட்டுருவாங்க. நீ வீட்டுக்கு ஏய், போமா. என்னை விட்டு போயிடாதீ. இந்த நாட்டத்துல கிடந்தா நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்டி. அப்படியெல்லாம் சொல்லாதேயா. என் உசுரை கொடுத்தாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கய்யா. அண்ணே நல்லா இருக்கியா? என்னண்ணே மறந்துட்டியா? ஜெயில ஒரே ஊசிய மாறி மாறி குத்திக்கிட்டமே. நீ எனக்கு முன்னாடியே வந்துட்ட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எய்ட்ஸ் நோயாளி ஐயனாரை விடுதலை செய்ய கோரி அவரது மனைவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். எப்போ நம்ம ஐயனார் பொண்டாட்டிய பத்தி தான் ரேடியோவுல சொல்றாங்க. இப்போ கேட்டீங்கல்ல செய்தி? நம்ம ஐயனாருக்கு வந்திருக்க வியாதி ஒட்டுவார் ஒட்டியாம். அது வந்தாலே சாவுதான். ஆமா, அவன் இங்க இருந்தா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். அவனை கடிச்சு கொசு அவனை கடிக்கும். அவன் விட்டு மூச்சு காத்த நீ இழுப்ப. அவன் காத்து பட்டாலே அந்த வியாதி நமக்கும் தொத்திக்கிறோம். என்ன பெருசு? கொன்று வேண்டிய அவசரம். உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன். வீட்டோட வச்சு கொளுத்திட வேண்டிய நாடு மாதிரி சிரிக்கி. அவன் இருக்கிற வீட்டால கூட இந்த நோய் பரவும். அத கொளுத்தி விட்டாதான் இந்த ஊரே பொழைக்கும். அப்படியா? ஆமா, போங்க போங்க, போய் கொளுத்தி விடுங்க. சீக்கிரம் ஆப்ப. எய்ட்ஸ் நோயாளியும் மற்ற நோயாளிகளைப் போல ஒரு மனிதனே. ஒரு புதிய கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதற்காகவே ஐயனார் என்பவரை கைது செய்து அடைத்து வைத்திருப்பது மனித தன்மையற்ற செயல். டாக்டர்களின் கூற்றுப்படி ஐயனாரால் மற்றவர்களுக்கு எந்த கேடும் நேராது என்பதால் அவரை எந்த நிபந்தனையுமின்றி உடனே விடுதலை செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இவரை போன்ற நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கவும் இவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான சட்டங்களை விரைவில் இயற்றவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நீதிமன்றம் வேண்டுகோள் விடுக்கிறது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வா. நேருமா பாதி ஆளாயிட்டியா? இது வைரம் பாஞ்ச கட்டை. எந்த கொம்பனாவையும் அசைக்க முடியாது. என்ன பாக்குற? அவனுக்கும் ஓ நோய் தான். அவன் நோஞ்சான். இது பொலிகால. உன்னி கடிச்சாலாம் கால சாவாது. போயா. யோ, டாக்டர் ஐயா தான் உன்னை வெளியே கொண்டு வர எல்லா உதவியும் செஞ்சாங்க. அதுக்கு என்ன? இத பார்ப்பா, நாவும் சுவும் நன்னி கெட்டது. அதுகளை அடக்கி வைக்காட்டி சக்கர வியாதியும் வரும், சாகர வியாதியும் வரும். முதல்ல நீ அடக்கு. ஐயா, அதோட குணமே அப்படித்தான். மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்லம்மா, அவன் ஒரு நோயாளி. அவன் மனநிலை எனக்கு புரியும். அவன் நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இனிமே உன் அன்பு தான் அவனுக்கு மருந்து. உன்னுடைய அரவணைப்பு தான் அவனுடைய ஆயுளை நீட்டிக்கும். பாத்துக்கம்மா. எனக்கா வேணும்? 8 நாக்கு வெத்தலை வா கொடுங்க. வேற? ஆத்தி வாராண்டி. டேய், யாத்தி ஒரு கட்டு சொக்கலால் பீடி கொடு. கடையவனா நீயே எடுத்துக்கினே. ஆனா கிட்ட மட்டும் வராதனே. ஏண்டா நாசுவரி மாவனே. ஐயனார் ஜெயிலில் இருக்காங்கிற தைரியத்துல ஊரே சேர்ந்து அவன் வீட்டை கொளுத்தி விட்டோம். அவன் வெளியில வந்தான்னா என்ன ஆகுமோன்னு ஈரக்கொலையை பதறி. என் கையாலே வழங்காம போச்சு. ஆனா அவனுக்கு வந்திருக்க வியாதிக்கு அவன் அழுகி நாத்து மடுத்து நாய் நெறிக்கு அடிக்க அவன் அனாத போனமா இங்க யாரும் சாவியான். இங்க வர மாட்டான்.
சாயங்காலத்துக்குள்ள என் வீடு பழைய மாதிரி இருக்கணும் இல்ல ராத்திரியோட ராத்திரியா ஊரே கொளுத்திடுவேன். கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். கடவுள் இருக்கான், கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கான். வாங்கடா வாங்க. கடவுள் இருக்கான். நாய் அடிச்சா பீய சுமந்துட்டே ஆகணும். சுமங்கடா. எப்ப பார்த்தாலும் ஓசிலே கல்லு கேக்குற, நாளைக்கு காசு கொண்டு வரல வேட்டி சட்டை பிடிக்கிறேன். டேய் கருத்து பாண்டே, உன் கல்லு வேணா போதை வேணா உசுறுதாம்பா முக்கியம். ஆளை விடு. அண்ணே அண்ணே, நீ இங்க வந்தா என் வியாபாரமே கெட்டு போயிருண்ணே. உன் வியாதிக்கு உனக்கு பயந்துட்டு என் கடைக்கு யாருமே வரமாட்டாங்கண்ணே. அண்ணே, உனக்கு தினமும் 1க்கு 2 கலையை எங்க ஓரமா ஊத்தி வச்சிருண்ணே. நீ யாருக்கும் தெரியாம வந்து குடிச்சிட்டு போயிருண்ணே. என்ன நாய் நினைச்சியா? ஐயா தூங்காதையா. நீ தொட்டா உன் வியாதி என் பேரனுக்கும் தொத்திக்கிறோம். ஐயா இது பச்சை மண்ணியா, நீ தொட்டு அதை சாகடிச்சிடாத.